ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இன்று சட்டசபையில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், மத்திய அரசின் ஹிந்தி திணிப்பு திட்டத்தை இந்த மன்றம் ஏற்க மறுக்கிறது என்றார். தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழகத்தின் இருமொழி கொள்கை. ஹிந்தியை ஏற்காவிட்டால் பணம் தரமாட்டோம் என்றாலும் பணமே வேண்டாம், மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம். இது பண பிரச்சனை அல்ல, நமது இனப்பிரச்சனை. ஹிந்தி திணிப்பு என்பது பண்பாட்டு அழிப்பாக அமையும் என்பதால் தான் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் என ஸ்டாலின் சட்டசபையில் பேசினார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டு மக்களின் உயர்நிலை கொள்கையான இருமொழி கொள்கை குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களோடு தமிழ்நாடு அரசு முழுமையாக உடன்படுகிறது என்பதை இந்த மாமன்றத்தில் நான் மீண்டும் உறுதி செய்கிறேன். தமிழும் ஆங்கிலம்தான் தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இருமொழி கொள்கை மட்டுமல்ல, நமது வழி கொள்கையும் அதுதான், ஏன் விழி கொள்கையும் அதுதான். எந்த பழிச்சொல் சொன்னாலும் என் உயிர் கொள்கையில் விட்டு தர மாட்டோம், விட்டு விலக மாட்டோம் என்பதை மாமன்றத்தில் உறுதியாக மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். இந்தியை ஏற்காவிட்டால் பணம் தர மாட்டோம் என்று மிரட்டினாலும் பணமே வேண்டாம், தாய்மொழி காப்போம் என்ற அந்த உறுதியை நான் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் பெருமக்கள் முன்னிலையில் விருத்தாசலத்தில் நடைபெற்ற பெற்றோர் ஆசிரியர் கழக மாநாட்டில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். 2000 கோடி என்ன 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று குறிப்பிட்டேன். மீண்டும் சொல்கிறேன், இது பண பிரச்சனை அல்ல, நம் இன பிரச்சனை. நாம் தமிழை, தமிழினத்தை, தமிழ்நாட்டு மாணவ கண்மணிகளை, இளைய சமுதாயத்தை காக்கக்கூடிய பிரச்சனை. அவர்கள் நிதி தரவில்லை என்பதற்காக இனமானத்தை அடமான வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமை அல்ல நாங்கள். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் குடும்பம் உட்பட திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் வழங்கப்படும் பல மொழிகள் கற்கும் வாய்ப்பு அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் தேசிய கல்விக் கொள்கையில் கூறப்பட்டுள்ள மும்மொழி கொள்கை. முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவது போல ஹிந்தி திணிப்பு அல்ல. ஹிந்தி திணிப்பு நடப்பதே திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில்தான். இந்த நிலையில் இன்று சட்டமன்றத்தில் ஹிந்தி திணிப்பு என்று மீண்டும் கூறியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மும்மொழி கல்வியை ஹிந்தி திணிப்பு என்று திரித்து கூறுவதன் மூலம் பணம் இருப்பவர்கள் மட்டும்தான் பல மொழிகள் கற்க வேண்டும் என்ற திமுகவின் மறைமுக கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அவர். இது தவிர பள்ளி கல்வித்துறையின் மானிய கோரிக்கையில் மொழி வளர்ச்சி என்ற தலைப்பின் கீழ் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு கடந்த 2024-25 நிதியாண்டில் 11 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் 2025-26 நிதியாண்டிற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஏனைய மொழிகள் வளர்ச்சிக்கு கடந்த ஆண்டு 13 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாகவும் இந்த ஆண்டு 14 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. திமுக அரசு சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கும் ஏனைய மொழிகள் வளர்ச்சிக்கும் என்ன செலவு செய்தது என்பது குறித்து முதலமைச்சர் பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார்.